அரியலூர் மாவட்டத்தில் விளைச்சல் இருந்தும் விலை இல்லாமல் தக்காளி சாகுபடி விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசின் உணவு திட்டங்களில் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக தக்காளி, வெண்டைக்காய், கத்திரி உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. தக்காளி இல்லாமல் சமையலே இல்லை என கூறும் அளவிற்கு தக்காளி சமையலில் தவிர்க்க முடியாத கனியாக உள்ளது. இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த தக்காளி அரியலூர் மாவட்டத்தில் வாரணாசி, மல்லூர், கருவேச்சேரி, மலத்தான்குளம், கோக்குடி, மேத்தாள், ரசலாபுரம், ராமலிங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு சந்தைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் தக்காளியை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு தக்காளியில் அதிக மகசூல் கிடைத்தாலும் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். வெளியில் குறைந்தது 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் தக்காளி விவசாயிகளிடமிருந்து 4 முதல் 5 ரூபாய்க்கு சந்தைகளில் கொள்முதல் செய்கின்றனர். இது தக்காளி பழத்தை பறிப்பதற்கான கூலி ஆட்களுக்கான கூலி கூட கொடுக்க முடியாத நிலையிலேயே தக்காளி விலை உள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தக்காளி விலை அதிகரித்தால் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தக்காளி வழங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது போல தற்போது தக்காளி விலை குறைந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கும் வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசின் உணவு திட்டமான சத்துணவு, அங்கன்வாடி, அரசின் பள்ளி கல்லூரி மாணவர்களின் விடுதிகளில் சமையலுக்கு தேவைப்படும் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து தக்காளி விவசாயிகள் கூறும்போது, ஒரு 50,000 செலவு பண்ணுறோம்னா போட்ட காசை கூட எடுக்க முடியல. அரசாங்கம் இப்போ எங்கள்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணலாம், ஏதோ ஒரு மூலியமா இது பண்ணி ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அது ஏன் இப்படி பண்ண மாட்டாங்கனால, அதே 100 ரூபா விற்றுதுன்னா அப்போ விலையை கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.